எர்த் இருக்கு, இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இந்த எர்த்லேருந்து h ஹைட்டில் ஒரு செகண்ட்ஸ் பெண்டுலம் இருக்கு. ஸோ செகண்ட்ஸ் பெண்டுலம் என்ன அர்த்தம்னா இதோட டைம் பீரியட் 2 செகண்ட். இந்த செகண்ட்ஸ் பெண்டுலமோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஹைட் வந்து 2r. ஸோ இங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி டேஷ்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஜி டேஷ் முதல்ல நமக்கு என்னன்னு தெரியும். ஜி டேஷ் எப்படி எழுதலாம்னா இது ஜி எம் பை ஆர் பிளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இங்கே ஹச் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹச்ங்கிறது 2r, அப்போ இது 3r ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஜிஎம் பை 9r ஸ்கொயர்னு வரும். இதில் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ஜின்னு எழுதுவோம். இது ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஜி டேஷ் அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இது ஜி பை 9 எழுதலாம். ஜிங்கிறது பை ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ பை ஸ்கொயர் பை 9. ஜி டேஷ்ங்கிறது பை ஸ்கொயர் பை 9. டைம் பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு எழுதுவோம். இது ஜென்ரல் ஃபார்ம்லா. இந்த பொசிஷனில் வேணுங்கிறதுனால, அதாவது இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹச் ஹைட்டில் வேணுங்கிறதுனால அங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எழுதணும், ஜி டேஷ் எழுதணும். பண்ணுவோம் 2 பை எல் ஜி டேஷ்ங்கிறது ஜி பை 9. இங்கே டீங்கிறது 2, ஏன்னா செகண்ட்ஸ் பெண்டுலம். டைம் பீரியட் ரூட் ஆஃப் 2 இருக்கு. 2 ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி பை 9. ஜிங்கிறது பை ஸ்கொயர், பை ஸ்கொயர் பை 9. இந்த 2 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 பை பை ஸ்கொயர் எல் வரும். நம்ம எல் கண்டுபிடிக்கும், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுவோம். 1 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் 9l பை பை ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த பை ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல் ஈக்குவல் டு 1 பை 9 மீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஸோ 1 by 9 meters. Option 2 is the correct answer.